السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا وحبيبنا مولانا محمد اللهم صل على محمد وآل محمد وعلى آله الطيبين الطاهرين وأصحابه المنتجبين. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان، فمن شهد منكم الشهر فليصمه، ومن كان مريضا أو على سفر فعدة من أيام أخر. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وآله وسلم: الصوم لي وأنا أجز به. صدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. فيا عباد الله، أوصيكم أولا نفسي بتقوى الله. புனிதமிகு ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இவ்வில்லம் அமர்ந்திருக்கிற அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூமின்களே, அல்லாஹுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா எமது வாழ்வில் எவைகளை எல்லாம் எடுத்து நடந்து கொள்ளுமாறு ஏவி இருக்குகிறானோ அத்துணை விதமான ஏவல்களையும் தத்தமது வாழ்க்கையிலே என்றளவு எடுத்து நடந்து கொள்வதோடு அவன் விளக்கிய விளக்கல்களில் இருந்து முழுமையாக விலகி வாழ்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தென்னும் நல்லுபதேசம் புரிகின்றேன். தக்குவாவை ஞாபகம் ஊட்டுகின்றேன். தக்குவா என்பது மனித வாழ்வில் ஒவ்வொரு வினாடியும், ஒவ்வொரு மணி நேரமும், ஒவ்வொரு இரவும் பகலுமாக அந்த ஆடையை, தக்குவா என்ற ஆடையை ஒவ்வொரு மூமினும் அணிந்து கொள்வது கட்டாய கடமை என்பதனை அல் குர்ஆனிலே அல்லாஹுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா கூறியிருக்கிறான். எனவே ஒரு மனிதன் பாவத்தில் இருந்து முழுமையாக விலகி வாழ வேண்டும் என்று அவன் நாடினால், விரும்பினால், அவனுடைய வாழ்க்கையில் எப்போதும் தக்குவா என்ற அந்த ஆடையை அணிந்து கொள்வதே அவசியமாகி விடுகின்றது. எனவே இந்த தக்குவாவோடு எங்களுடைய முழு வாழ்க்கையையும் எந்த வினாடியிலும் அந்த ஆடையை கலட்டி விடாமல் அதனை அணிந்தவர்களாக பயணிக்கும் போது நிச்சயமாக இம்மை வாழ்வும் மறுமை வாழ்வும் வெற்றி அளிக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமுமே கிடையாது. அல்லாஹு தஆலா இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி அடைந்த மூமின்களாக நம் அனைவரையும் ஆக்கியோர் புரிவானாக என வேண்டி, நாம் ஷாபான் மாதத்தில் கடைசி பகுதியை அண்மித்தவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற வெள்ளிக்கிழமை ஜும்மாவுடைய நாள் நாங்கள் அனைவரும் நோன்போடு இந்த இடத்திலே வீட்டிருக்குகின்ற ஒரு பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தருவான். எனவே இன்றைய குத்பாவில் புனிதமிகு ரமலான் மாதத்தினை வரவேற்கும் முகமாக அந்த ரமலான் மாதத்தின் முக்கியத்துவம் பற்றிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஸல்லம் அவர்களுடைய ஒரு குத்பாவை உங்கள் முன் மொழிபெயர்த்து வழங்கலாம் என்று எண்ணிக்கொண்டவனாக, ரமலான் மாதம் என்பது அல்லாஹுடைய மாதமாக இருக்குகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
மனிதர்கள் ரமலான் மாதத்தை தவிர வேறு எந்த மாதங்களில் என்ன அமல்கள் புரிந்தாலும் அதற்குரிய கூலி அது அவர்களுக்காகவே இருக்குகிறது. ஆனால் ரமலான் மாதம் என்பது அது எனக்குரிய மாதம். யார் இந்த மாதத்தில் கண்ணியப்படுத்தி நோன்பு நோற்று அமல்கள் பல புரிகிறார்களோ அவருக்குரிய கூலியை நானே வழங்குவேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா கூறியதாக சொல்லி இருக்கிறார்கள். எனவே இந்த ரமலான் மாதம் அது ஒரு அலாதியான ஒரு தனித்துவமான மாண்புகளையும் கண்ணியத்தையும் கொண்ட ஒரு சிறப்பு மிகு மாதம் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அவர்களை தொட்டும் ஹஜ்ரத் இமாம் ரிதா அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, மூமின்களே, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து நிரம்பிய, பாவ மன்னிப்புகள் நிரம்பிய, அல்லாஹ்வுடைய பரக்கத்தும் அருளும் நிரம்பிய ஒரு சிறப்பான ஒரு மாதம் உங்களை அடையவிருக்கிறது. அல்லாஹ்விடத்தில் இந்த மாதம் ஏனைய மாதங்களை விட ஒரு சிறந்த ஒரு மாதமாக இருக்கிறது. ஏனைய நாட்களை விட ரமலானுடைய நாட்கள் அல்லாஹ்விடத்தில் சிறந்த நாட்களாக இருக்கிறது. ஏனைய இரவுகளை விட ரமலானுடைய இரவு அல்லாஹ்விடத்தில் சிறந்ததாக இருக்கிறது. ஏனைய நேரங்களை விட ரமலானுடைய மாதத்தில் இருக்குகின்ற கால நேரங்கள் அல்லாஹ்விடத்திலே சிறந்ததாக இருக்கிறது. இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ்வுடைய விருந்தினர்களாக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதே போன்று அல்லாஹ்வுடைய கண்ணியமும் சிறப்பும் இந்த ரமலான் மாதத்தை அடைந்தவர்களுக்கு ஆக்கப்பட்டிருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் அதே ஹுத்பா தொடரிலே சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார்கள், உங்களுடைய சுவாசங்கள் தஸ்பீஹாக இருக்கிறது, உங்களுடைய தூக்கங்கள் இபாதத்தாக இருக்கிறது, உங்களுடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கிறது, உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் கபூல் செய்யப்படக்கூடியதாக இருக்கிறது, அதற்கு விடையளிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. எனவே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உண்மைக்குண்மையாக உங்களுடைய தேவைகளை கேட்டுக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அந்த பிரார்த்தனை எவ்வாறு அமைய வேண்டும்? குலூபின் தாஹிரத்தின், மன தூய்மையோடு அந்த தேவைகளை அல்லாஹ்விடத்திலே நீங்கள் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குத்பாவிலே சொல்லுகிறார்கள். மீண்டும் சொல்லுகிறார்கள், நோன்பு நோட்பதற்காகவும் அல்லாஹ்வுடைய கலாமாகிய அருண்மறை குர்ஆனை ஓதுவதற்காகவும் அல்லாஹ் உங்களுக்கு தௌபீக் செய்வதை நீங்கள் இந்த மாதத்திலே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். துர்பாக்கியவான் யார் என்றால், புனிதமிகு ரமலான் மாதத்தினை அடைந்து இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பை, அல்லாஹ்வுடைய வெற்றியை எந்த ஒரு மனிதன் அடைந்து கொள்ளவில்லையோ அவன் துர்பாக்கியவானாக இருக்கிறான், அவன் ஒரு மூதேவியாக இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குத்பாவிலே சொன்னார்கள். மீண்டும் சொன்னார்கள், நீங்கள் உங்களுடைய நாளை மறுமையில் இருக்குகிற தாகத்தையும் அந்நாளை மறுமையில் ஏற்பட இருக்குகிற அந்த பசியின் உணர்வையும் நீங்கள் இந்த மாதத்தில் நோன்பு நோக்குவதன் மூலம் அந்த மறுமையின் தாகத்தை, பசியை நீங்கள் நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாளை மறுமையில் நாங்கள் தாகித்து பசித்து இருக்கின்றோம் அல்லவா, அதனுடைய கஷ்டத்தை, வலியினை நீங்கள் இந்த ரமலான் மாதத்தில்
நோன்பு நோட்பதன் மூலம் அதனை நினைவு கூர்ந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் மாதத்திலே வரவேற்கின்ற அந்த ஹுத்பாவிலே சொன்னார்கள். மீண்டும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் தான தர்மங்கள் அதிகமாக செய்து கொள்ளுங்கள். உங்களுடைய பார்வைகளை அல்லாஹ் ஹலாலாக்கிய பார்வைகளை அன்றி வேற எந்த விடயத்தின் பக்கமும் பார்த்து விடாமல் தாழ்த்தி கொள்ளுங்கள். அல்லாஹ் எவைகளை எல்லாம் கேட்குமாறு உங்களுடைய செவிகளால் கேட்குமாறு ஏவி இருக்குகிறானோ, அனுமதித்து இருக்குகிறானோ, அத்தனை விதமான விடயங்களை உங்களுடைய காதுகளினால் கேட்டுக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹுத்பாவிலே சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், அனாதைகளோடு இரக்கமாக நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் இந்த மாதத்தில் உங்களுடைய பாவங்களுக்கான தௌபாவை நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹுத்பாவிலே சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், உங்களுடைய கரங்களை நீங்கள் அல்லாஹ்வின் பக்கம் உயர்த்தி பிரார்த்தனை செய்யுங்கள். அது எந்த நேரத்தில் என்றால், நீங்கள் ரமலான் மாதத்தில் எந்தெந்த தொழுகைகளை நீங்கள் நிலைநிறுத்த இருக்கிறீர்களோ அத்துணை விதமான தொழுகைகளிலும் உங்களுடைய துஆவை கொண்டு உங்களுடைய கைகளை அல்லாஹ்வின் பக்கம் உயர்த்தி கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏனெனில் அந்த நாளில் நேரங்களில் எல்லாம் சிறந்த நேரம் தொழுகையுடைய நேரமாக இருக்குகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அதே தொடரில் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு மனிதன் தொழுகையின் பின்னால் பிரார்த்திக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அருட்பார்வை அவனுடைய அடியானின் பக்கம் இருக்குகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நீங்கள் தொழுகையின் பின்னால் பிரார்த்தித்தால் அதற்குரிய விடையை அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா அளிக்க இருக்குகிறான் என்று சொன்னார்கள். அதே போன்று நீங்கள் தொழுகையின் பின்னால் பிரார்த்தித்தால் அல்லாஹு தஆலா அதற்கான பதிலை உங்களுக்கு அல்லாஹ் அளிக்க இருக்குகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹுத்பாவிலே சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, மூமின்களே, உங்களுடைய செயல்களின் மூலம் நீங்கள் உங்களுடைய ஆத்மாக்களை சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய அமல்களின் மூலம் உங்களுடைய ஆத்மாக்கள் அடகு வைக்கப்பட்டிருக்கிறது, சிறைபிடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலம் உங்களுடைய ஆத்மாக்கள் உங்களுடைய செயல்களின் மூலம் சிறைபிடிக்கப்பட்ட அந்த விடயத்தை நீங்கள் விடுவித்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், பாவ காரியங்களால் உங்களுடைய முதுகுகள் கனத்திருக்கிறது. எனவே நீங்கள் அதிகமான சுஜூதின் மூலம் இந்த பாவ காரியங்களை இலகுபடுத்திக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா யார் தொழுது யார் சஜதாக்கள் செய்து வாழுகிறார்களோ அத்தகைய மனிதர்களை அவனுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக அல்லாஹ் ஒருபோதும் தண்டிக்க மாட்டான், நரகத்தை கொண்டு அவனை பயமுறுத்த மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே தொடரிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, மூமின்களே, யார் ஒரு மூமினை நோன்பு துறக்க வைக்குகிறாரோ இந்த மாதத்தில் அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருக்கு ஒரு மூமினான ஒரு அடிமையை உரிமையிட்ட நன்மையை அந்த நோன்பாளி திறக்க வைத்த மனிதருக்கு அளிக்குகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அதே தொடரிலே சொன்னார்கள், சென்ற பாவங்களையும் அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பு கொடுக்குகிறான் என்று சொன்னார்கள். அப்போது சஹாபாக்கள் அந்த ஹுத்பாவின் நடுவிலே கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஃபலைஸ குல்லனா யக்திரு அலா தாலிக், அப்படியான ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க வைப்பதற்கு எங்களில் சக்தி இல்லை என்றால் நாங்கள் என்ன செய்வது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்டபோது
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இத்தகுன்னார், அல்லாஹ்வின் அந்த நெருப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள், வலவு பிஷிக்கின் சமரத்தின், ஈத்தம்பல துண்டின் ஒரு பகுதியேனும் நீங்கள் தர்மம் செய்து அல்லாஹ்வுடைய அந்த நெருப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே தொடரிலே ஒரு மிரடு தண்ணீரும் நீங்கள் கொடுத்து அல்லாஹ்வுடைய நெருப்பை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த ரமலான் மாதத்தில் நாங்கள் அதிகமாக நோன்பாளிகளை நோன்பு திறக்க செய்கின்ற விடயங்களிலே ஈடுபட்டுக் கொள்ள வேண்டும். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குத்பாவின் தொடரிலே சொன்னார்கள், அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய குணங்களை, உங்களுடைய வாழ்க்கையின் அம்சங்களை நீங்கள் மிகவும் நல்ல குணமாக அஹ்லாக்குள்ளதாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். ஏனெனில் யார் இந்த மாதத்தில் நல்ல குணமுள்ளவராக நல்ல பண்புள்ளவராக அமைத்துக் கொள்கிறாரோ, நாளை மறுமையில் அவருடைய பாதங்களை அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா சிராத்துல் முஸ்தகீம் என்கிற அந்த பாலத்தை கடக்குகிற பொழுது எந்தவித நடுக்கமும் இல்லாமல், எந்தவித பயமும் இல்லாமல் அவரை அந்த பாலத்தை மிகவும் இலகுவாக கடக்க செய்கின்ற பாக்கியத்தை இந்த ரமலான் மாதத்திலே நல்லொழுக்கத்தோடு நடக்குகிற மனிதர்களுக்கு ஆக்கி கொள்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், யார் இந்த ரமலான் மாதத்தின் மாண்பு கருதி, மகிமை கருதி அவர்களுடைய மனைவியோர்களோடு, அவர்களுடைய வேலையாட்களோடு மிகவும் அழகிய முறையில் நடந்து கொண்டு அவர்களுடைய வேலையின் சுமைகளை குறைத்துக் கொள்கிறாரோ, அவருக்கும் அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா நாளை மறுமையில் அவருடைய கேள்வி கணக்குகளை இலேசாக்கி வைக்குகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குத்பாவின் தொடரிலே சொன்னார்கள், யார் பாவமான காரியத்தை தடுத்துக் கொள்கிறாரோ, அதே போன்று அவருக்கு ஏற்படுகின்ற இன்ப கஷ்டங்களை, துயரங்களை வெறுத்து அதனை தாங்கிக் கொண்டு யார் வாழுகிறாரோ, அவருக்கு அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ரமலான் மாதத்தின் அருளினால் பரக்கத்தினால் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய கோபத்தை அவன் அந்த மனிதருக்கு தடுத்து விடுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் இந்த குத்பாவிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த ரமலான் மாதத்திலே வரவேற்று அதனை அடைந்து கொண்டு குடும்ப உறவை இந்த ரமலான் மாதத்திலே சேர்ந்து வாழுகிறார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் மிகவும் அவனுடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய அருள் பார்வையை அந்த மனிதருக்கு ஏற்படுத்தி விடுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது யார் ரமலான் மாதத்தில் குடும்ப உறவை துண்டித்து வாழுகிறாரோ, அவருடைய குடும்ப உறவை துண்டித்து வாழ்ந்ததன் நிமித்தமாக நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத், அல்லாஹ்வுடைய அருட்பார்வை அந்த ரமலான் மாதத்தில் அவருக்கு இல்லாமல் போய்விடும். எனவே நீங்கள் இந்த ரமலான் மாதத்தில் உங்களுடைய குடும்பங்களோடு சேர்ந்து வாழ்ந்து கொள்ளுங்கள். அப்போது அல்லாஹ் உங்களை நாளை மறுமையில் ரஹ்மத்தோடு அவருடைய அருட்பார்வையோடு பார்த்துக் கொள்வான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் மாதத்தை வரவேற்கின்ற அந்த குத்பாவிலே சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், யார் இந்த ரமலான் மாதத்தில் சுன்னத்தான தொழுகைகளை அதிகமாக தொழுது கொள்கிறார்களோ, அவருக்கு அல்லாஹ் நரக விடுதலையை அளிக்குகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் இந்த ரமலான் மாதத்தில் ஒரு ஃபர்லான கடமையை நிறைவேற்றுகின்றாரோ, அவருக்கு அல்லாஹு தஆலா 70 பர்லுகளை நிறைவேற்றிய கூலியை கொடுக்குகிறான் என்று ஸல்லல்லாஹு 70,000 கூலிகளை அவருக்கு நிறைவேற்றிய நன்மைகளை கொடுக்குகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த மாதத்தில் யாரொருவர் ஒரு கடமையான தொழுகையை நிறைவேற்றுகின்றாரோ, அல்லாஹ்வுடைய ஃபர்லை உயிர்ப்பிக்குகிறாரோ,
அவருக்கு 70 பரதுகளுடைய நன்மைகளை நிறைவேற்றிய நன்மையை அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ரமலான் மாதத்தின் அருளினால் பரக்கத்தினால் கொடுக்க இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மீண்டும் அந்த குத்பா தொடரிலே சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், யார் ஒருவர் இந்த ரமலான் மாதத்திலே என் மீது ஸலவாத்து சொல்லுகிறதை அதிகமாக்கிக் கொள்கிறாரோ அவருக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் அவருடைய மீசான் கணத்தால் குறைந்திருக்குகிற பொழுது அந்த ஸலவாத்தின் மகிமையால் அவருடைய மீசானை கனப்படுத்துகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாளை மறுமையில் இந்த ரமலான் மாதத்தில் நாம் ஸலவாத்து சொல்வதன் மூலம் எங்களுடைய மீசான் குறைவை அளவை அடைந்திருந்தால் இந்த ஸலவாத்தின் பொருட்டினால் அல்லாஹ்வுக்கு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ரமலான் மாதத்தில் கூறிய ஸலவாத்தின் பரக்கத்தினால் எங்களுடைய மீசானை கனப்படுத்துவான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குத்பா தொடரிலே சொன்னார்கள், யார் ஒருவர் ரமலான் மாதத்திலே அல்லாஹ்வுடைய கலாமில் இருந்து ஒரு வசனத்தை ஓதுகிறாரோ அவருக்கு ஏனைய மாதங்களை விட அந்த ரமலான் மாதத்தில் ஒரு வசனத்தை ஓதியதற்காக முழு குர்ஆனையும் ஓதிய நன்மையை அளிக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரமலான் மாதத்தை வரவேற்கின்ற அந்த குத்பாவிலே கூறினார்கள். மேலும் சொன்னார்கள், ஐயுஹன் நாஸ், மனிதர்களே, மூமின்களே, இந்த மாதத்திலே அல்லாஹ்வுடைய சுவனம் திறக்கப்பட்டு விடுகிறது. ஃபஸ்அலு ரப்பக்கும், எனவே நீங்கள் உங்களுடைய இரட்சகனிடத்தில் அதனை ஒருபோதும் எங்களை விட்டும் மூடி விடாதே என்று நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ரமலான் மாதம் வந்ததும் அல்லாஹ்வுடைய சுவனம் திறக்கப்பட்டு விடுகின்றது. எனவே நீங்கள் அதனை என்னை விட்டும் ஒருபோதும் அந்த சுவனம் மூடிவிடக் கூடாது என்ற பிரார்த்தனையை இந்த ரமலான் மாதத்தில் அதிகமாக செய்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குத்பாவிலே சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், இந்த மாதத்திலே அல்லாஹ்வுடைய அந்த நரகம் அப்படியே மூட வைக்கப்பட்டு விடுகிறது, அது அடைத்து விடப்படுகிறது. எனவே ஒருபோதும் என் மீது எனக்காக வேண்டி அந்த நரகம் எனக்கு திறந்து விடப்படக்கூடாது என்ற பிரார்த்தனையை அல்லாஹ்விடம் நீங்கள் அதிகமாக செய்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு மேலும் சொன்னார்கள், இந்த மாதத்தின் அருளினால் பரக்கத்தினால் ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். எனவே அல்லாஹ் என் மீது ஒருபோதும் இந்த ஷைத்தானை எனக்காக சாட்டிவிடக் கூடாது என்று அல்லாஹ்விடத்திலே நீங்க இந்த ரமலான் மாதத்திலே பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள், கேட்டுக்கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குத்பாவிலே உரை நிகழ்த்தினார்கள். அப்போது கடைசியாக ஹஜ்ரத் இமாம் அமீருல் முஃமினீன் அலி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் எழுந்து நின்று கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த மாதத்தில் அமல்களில் சிறந்த மிக ஒரு அமலை நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், ஃபகால யா அபல் ஹசன், அலி அவர்களே, இமாம் அலி அவர்களே, அமல்களில் சிறந்த அமல் என்னவென்றால் இந்த மாதத்தில் அல்லாஹ் எவைகளை ஹராம் என்று தடுத்தாரோ அவைகளை தடுத்து கொண்டு மிகவும் பேணுதலாக வரவியத்தான் அந்த தன்மையோடு வாழ்வதுதான் அமல்களில் சிறந்தது என்று இந்த குத்பாவின் முழு வடிவத்தினையும் உள்ளடக்கியதாக ஹஜ்ரத் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுக்கு ஒரே வார்த்தையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பதில் அளித்தார்கள். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூமின்களே, நாங்கள் எதிர்நோக்க இருக்கிற ரமலான் இத்தகைய மாண்புகளை சிறப்புகளை கொண்ட ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இருக்குகிறது. அல்லாஹ்வுடைய மாதம். அல்லாஹ் எங்களுடைய அமலுக்கு எல்லாவற்றிற்கும் கூலி தருகின்ற ஒரு நிரப்பமிகு மாதம். எனவே இந்த மாதத்தினை நாங்கள் வரவேற்று எங்களுடைய அனைத்து விவகாரங்களிலும் எங்களுடைய அமல் இபாதத்துகளுக்கு இறைவனை நினைவு கூறுகின்ற விடயங்களுக்கு எவைகள் எல்லாம் தடையாக இருக்குமோ அத்தனை விதமான தொழிலாக இருந்தாலும் சரி, இன்னொரு என்ன எங்களுடைய செயற்பாடுகளாக இருந்தாலும் சரி, அவைகள் அனைத்திற்கும் நாங்கள் லீவு விடுமுறை கொடுத்து விட்டு இந்த ரமலான் மாதத்தினை உயிர்ப்பிக்கும் முகமாக, அதனை ஹயாத்தாக்கும் முகமாக நாங்கள் இந்த மாதத்தை வரவேற்றுக் கொள்வது என் மீது கடமை அவசியம் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலோதிய அந்த குத்பாவின் சுருக்கத்திலே சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். எனவே நாங்கள் அடைய இருக்கிற ரமலானை
விருப்பத்தோடு, மிகவும் ஆவலோடு, அன்போடு, நேர்த்தியான எண்ணத்தோடு, மன தூய்மையோடு அதனை வரவேற்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. யா அல்லாஹ், இந்த ரமலான் மாதத்தினை அடைந்து அதிலே சிறந்த நோன்பினை நோக்கக்கூடிய பாக்கியத்தினை எங்கள் அனைவருக்கும் நீ தந்தருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இந்த ரமலான் மாதத்தின் அருளினால் பரக்கத்தினால் எங்களுடைய பெற்றோர்களுடைய கபறுகளை நீ சுவனத்து பூஞ்சோலையாக்கி அவர்களுடைய வாழ்க்கையில், கபருடைய வாழ்க்கையில் நிம்மதியையும் சுபிட்சத்தையும் இந்த ரமலான் மாதத்தின் நன்மைகளையும் அவர்களுக்கு நீ என்றென்றும் கொண்டு சேர்த்து செல்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வராய்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர் இன்னஹு கான தவ்வாபா. ஸதகல்லாஹுல் அலிய்யுல் அஸீம். بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا ونبينا وحبيبنا مولانا أبي القاسم المصطفى محمد. اللهم صل على محمد وآل محمد وعجل فرج. اللهم صل على محمد عبدك ورسولك وأمينك وصفيك وحبيبك وخيرتك من خلقك. اللهم صل على أمير المؤمنين ووصي الرسول رب العالمين عبدك ووليك وأخي رسولك وحجتك على خلقك. اللهم صل على صديقة الطاهرة فاطمة الزهراء سيدة نساء العالمين. اللهم صل على سبطي الرحمة وإمامي الهدى الحسن والحسين سيدي سبابي أهل الجنة. اللهم صل على أئمة المسلمين وهداة المؤمنين علي بن الحسين ومحمد بن علي وجعفر بن محمد وموسى بن جعفر وعلي بن موسى ومحمد بن علي وعلي بن محمد والحسن بن علي والخلف الهادي المهدي. اللهم صل على محمد وآل محمد. حججك على عبادك وأمنائك في بلادك صلاة كثيرة دائمة. فيا عباد الله أوصيكم أولا نفسي بتقوى الله. அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூமின்களே, இரண்டாவது குத்துபாவிலும் அல்லாஹுடைய கடமைகளை, ஏவல்களை முழுமையாக எமது வாழ்விலே எடுத்து நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஏவிக்கொண்டு தக்குவாவை ஞாபகம் முட்டி கொண்டவனாக இந்த ரமலான் மாதத்தின் மாண்பு பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறிய சில ஹதீதுகளையும் ஞாபகப்படுத்தி கொண்டு செல்லலாம் என்று இந்த இரண்டாவது ஹுத்பாவிலே அந்த ஹதீதுகளை மொழிபெயர்த்து கொண்டவனாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கூறியதாக இமாம் ஜாஃபர் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அறிவிக்கிறார்கள். ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு மாதத்திற்கும் வசந்தம் இருக்குகிறது. அதில் குர்ஆனுடைய வசந்தம் ரமலானுடைய மாதமாக இருக்குகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த மானிடர் சமூகம் என்னதான் அறிவுத்துறையிலும் விஞ்ஞானத்திலும் வைத்தியத்திலும் எந்த உச்சத்தை அடைந்தாலும் அவை அனைத்திற்கும் வழிகாட்டுகின்ற இறைமறையின் அருள், அதனுடைய உருவாக்கம், ஆரம்பம், அதனுடைய வசந்தம் இந்த புனிதமிகு ரமலான் மாதமாக இருக்குகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இறைவன் சொன்னதாக சொன்னார்கள்,
நோன்பு என்பது எனக்குரியது, அதற்குரிய கூலியை நானே வழங்குவேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மேலும் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மனிதர்கள் நோன்பு அல்லாத ஏனைய காலங்களில் என்னதான் அமல்கள் புரிந்தாலும் அதற்குரிய கூலியை அது அவர்களுக்காகவே பெற்றுக் கொள்கிறார்கள், அவர்களே எடுத்துக் கொள்கிறார்கள். ஆனால் நோன்பு என்பது அது எனக்குரியது, என்னுடைய தக்குவாவின் உண்மை தன்மையை ஒவ்வொரு மனிதனும் உளரீதியாக நியாயப்படுத்துகின்ற, ஊர்ஜிதப்படுத்துகின்ற ஒரு அம்சமாக ரமலானில் நோக்கப்படுகிற நோன்பு இருக்குகிறது. எனவே அதற்குரிய கூலியை நானே வழங்க இருக்கிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ரமலான் மாதத்தை அடைந்து அல்லாஹ் கடமையாக்கிய இந்த நோன்பினை மிகவும் உறுதியான ஈமானோடு நோன்பை ஏற்றுக் கொள்கிறார்களோ அவருடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து அன்று பிறந்த ஒரு பாலகனை போன்று அவரை ஆக்கி விடுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் இந்த ரமலான் மாதத்தினை அடைந்து அதில் நோன்பு நோற்று கொள்ளுகிறார்களோ அவருக்கு அல்லாஹ் 7 விடயங்களை அவருக்கு கடமையாக்கி விடுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ரமலான் மாதத்தினை அடைந்து அந்த மாதத்தில் நோன்பு நோற்று கொள்ளுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் 7 விடயங்களை கடமையாக்கி விடுகின்றான். ஒன்று, அவருடைய உடம்பிலே இருக்கக்கூடிய அனைத்து ஹராமான விடயங்களையும் இல்லாமல் செய்து விடுகிறான், அதனை அப்படியே அழித்து விடுகிறான். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய ரஹ்மத் அவரை எப்போதும் நெருக்கமானதாக ஆக்கி விடுகின்றான். அது அல்லாஹ்வுடைய அருட்பார்வை அவரை விட்டு ஒருபோதும் தூரமாகி விடாது, அவருடைய நெருக்கமாக இருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அன்று செய்த தவறு இருக்கிறது அல்லவா, அந்த தவறுக்குரிய குற்ற பரிகாரமாக நாங்கள் நோக்குகிற நோன்பினை ஆக்கி விடுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மீண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்காவதாக சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், எங்களுடைய மரண தருவாய் நேரத்தில் எங்களுடைய உயிரை கைப்பற்றுகின்ற அந்த மலக்குல் மௌத் அவர்கள் வருகின்ற போது மிகவும் அன்போடு மிகவும் இலகுவான முறையில் இரக்க குணத்தோடு அந்த உயிர் கைப்பற்றப்படுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமில்லாமல் நாங்கள் ரமலான் மாதத்தினை அடைந்து நோன்பு நோட்டால் நாளை மறுமையில் அடைய இருக்குகின்ற தாகமும் பசியையும் எங்களை விட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பாதுகாக்குகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாங்கள் ரமலான் மாதத்தினை அடைந்து அதில் நாங்கள் உரிய முறையில் நோன்பினை நோற்றால் நாளை மறுமையில் எங்களுக்கு ஏற்பட இருக்குகின்ற பசியையும் தாகத்தையும் விட்டும் எங்களை பாதுகாக்குகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் ஆறாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நரகத்தை விட்டும் அவரை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தூரமாக்கி விடுகிறான், தடுத்து விடுகிறான், அவருக்கு நரகத்தை கொடுக்க மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று ஏழாவதாக சொன்னார்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நாளை மறுமையில் அவருக்கு சுவனத்தின் சிறந்தவைகளை அவருக்கு அல்லாஹ் வழங்க இருக்குகிறான், கொடுக்க இருக்குகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே ஒரு மனிதர் ரமலான் மாதத்தினை அடைந்து அவர் அதில் சரியான முறையில் நோன்பினை நோற்றிருந்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நான் மேற்கூறிய இந்த 7 விடயத்தையும் அவருக்கு கடமையாக்கி விடுகிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குத்பாவில் அந்த பொன்னு மொழியிலே சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார்கள், சுவனத் நோன்புக்கன்று சுவனத்திலே ஒரு வாயல் இருக்குகிறது, அது ரையான் என்ற வாயலாகும், அதிலே நோன்பாளியை தவிர வேறு யாரும் நுழைய முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே சுவனத்தில் நுழைபவர்கள்
ரையான் என்கின்ற அந்த சுவன நுழைவாயில் நுழைவிருக்கிறார்கள். அது அவர்களுக்கென்றே பிரத்யோகமாக சுவனத்தில் ஆக்கப்பட்ட ஒரு வாயிலாக இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், நௌமு ஸாயிமி இபாதா, ஒரு நோன்பாளியின் தூக்கம் இபாதத், அவனுடைய மௌனம் தஸ்பீஹ், அவனுடைய துஆக்கள் விடையளிக்கப்படுகிறது, கபூல் செய்யப்படுகிறது, அவனுடைய அமல் இபாதத்துகள் இரட்டிப்பான கூலிகளை பெறுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், யார் இஃப்தாருடைய நேரத்தில் என்னை பிரார்த்திக்கிறார்களோ அவருக்கு அந்த பிரார்த்தனைக்குரிய விடை அளிக்கப்படுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். மேலும் இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு பொருளுக்கும் ஜகாத் இருக்கிறது. ஒரு மனிதனுடைய உடலின் ஜகாத் நோன்பாகும் என்று இமாம் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஃபாத்திமா அலைஹா ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஃபரலல்லாஹு ஸியாம தஸ்பீதன் லில் இக்லாஸ், அல்லாஹ் தஆலா நோன்பினை கடமையாக்கியது ஒரு மனிதனுடைய மன தூய்மையை உறுதிப்படுத்துவதற்காக என்று ஸல்லல்லாஹு இமாம் ஹஜ்ரத் ஃபாத்திமா அலைஹா ஸலாம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே எங்களுடைய இக்லாஸ் தன்மையை உறுதிப்படுத்துகின்ற ஒரு அம்சமாக நோன்பு இருக்குகிறது என்று ஹஜ்ரத் ஃபாத்திமா அலைஹா ஸலாம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஹஜ்ரத் இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதனை மெருகூட்டுவமாக சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா அவனுடைய படைப்புகளுடைய இக்லாஸ் தன்மையை சோதிப்பதற்காக வேண்டித்தான். அல்லாஹ்வுடைய படைப்பினங்களுடைய, அதாவது எங்களுடைய மன தூய்மையின் தன்மையை சோதிப்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் நோன்பினை கடமையாக்கி இருக்கிறான் என்று இமாம் அலி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே நோன்பு என்பது எங்களுடைய இஹ்லாஸை சோதிக்குகின்ற ஒரு அம்சமாக, ஒரு பரீட்சையாக இருக்கிறது. எனவே எங்களுடைய ஈமானை, எங்களுடைய இஹ்லாஸை நாங்கள் வெளிப்படுத்துகின்ற அளவிற்கு நாங்கள் நோன்பு நோட்டுக் கொள்ள வேண்டும். எனவே இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோட்பதன் மூலம் எங்களுடைய உடல் ஆரோக்கியம் அடைகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சூமு, நீங்கள் நோன்பு நோட்டுக் கொள்ளுங்கள், தஸிஹு, நீங்கள் ஆரோக்கியம் பெறுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிற பொழுது சொன்னார்கள், தூக்கம், நோன்பாளியின் தூக்கம் இபாதத், அவனுடைய மௌனம் தஸ்பீஹ், அவனுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படும், அவனுடைய அமல்கள் எல்லாம் கபூல் செய்யப்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். மேலும் சொன்னார்கள், ஒரு நோன்பாளிக்கு 2 சந்தோஷங்கள் இருக்கிறது. ஒன்று ஃபர்ஹத்துன் இந்த இஃப்தாரிஹி, அவன் நோன்பு துறக்குகின்ற நேரத்திலே அடைகின்ற சந்தோஷம். இரண்டாவது சந்தோஷம் ஃபர்ஹத்துன் இந்த லிகாஇ ரப்பி, அல்லாஹ்வை நாளை மறுமையில் அவன் சந்திக்குகின்ற பொழுது அடைகிற சந்தோஷம் என்று இமாம் ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அல்லாஹுவின் நல்லடியார்களே, மூமின்களே, நோம்பினுடைய மாண்புகள் சிறப்புகள் பற்றி ஏராளமான ஹதீஸ்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனுடைய முக்கியத்துவங்களை பரிந்துரைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த மாதத்தில் அதனுடைய அமல்களை எல்லாம் கற்றறிந்து இறைவன் விரும்புகின்ற புனித அஹ்லுல் பைத்துகள் வழிகாட்டிய பிரகாரம் அந்த நோன்பினை நோட்டு அதில் நல்ல அமல்கள் புரிந்து புனித மிகு ரமலான் மாதத்திலே வரவேற்று அந்த மாதத்தின் முழு நன்மைகளையும் அடைந்த மூமின்களாக எல்லாம் அல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆக்கியவர்கள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்கள் அனைவர்களுடைய பாவங்களை மன்னித்தல் புரிவாயாக. எங்கள் அனைவருக்கும் ரமலான் மாதத்தினை அடைந்து அதில் நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு வழங்கியல் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய குழந்தைகளை ஒழுக்கமிக்கவர்களாகவும் அறிவுமிக்கவர்களாகவும் யா அல்லாஹ் நீ ஆக்கியல் புரிவாயாக. யா அல்லாஹ், அவர்களை நீ இந்த பிரதேசத்தில் ஒரு நல்ல முன்மாதிரியான இளைஞர்களாக, குழந்தைகளாக நீ வாழ தௌஃபீக் செய்ய அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், புனித மிகு அஹ்லுல் பைத்தினர்களை பற்றி இந்த பிரதேசத்தில் உண்மை தத்துவங்களை கூறுகின்ற ஒரு காலம் கனிந்த ஒரு சூழலை எம் அனைவருக்கும் நீ ஏற்படுத்தி தந்தல் புரிவாயாக. எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. உன்னுடைய ரஹ்மத்தை என்றும் என்றும் எப்பொழுதும் எங்களுக்கு நீ தந்தல் புரிவாயாக. எங்களுடைய பெற்றோர்களுடைய கபறுகளை சுவனத்து பூஞ்சோலையாக ஆக்கி அவர்களுடைய பாவங்களை எல்லாம் இந்த ரமலான் மாதத்தின் பரக்கத்தினால் அருளினால் மன்னித்து அருள் புரிந்து அவர்களை சுவனவாசிகளாக நீ வீட்டிருக்க செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களை நீ கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். ஸதகல்லாஹுல் அலியுல் அஸீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.